ஹாப்பி வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும். எல்லாரும் விரதம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏர்லி மார்னிங் மார்கழியில் எல்லாருமே எழுந்து பெருமாள் கோவில் போயிருப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா, எதுக்காக வைகுண்ட ஏகாதசி நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. நம்ம இப்போ கலி யுகத்தில் இருக்கோம். நான் சொல்ல போகிறது கிருத யுகத்தில். அந்த டைமில் ஒரு அசுரன் இருந்திருந்தான். அந்த அசுரன் பிரம்மா, விஷ்ணு, சிவா எல்லாரையுமே நல்லா ப்ரே பண்ணி எல்லா பவரும் அவனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரையுமே ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ ஒரு நாள் அந்த முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் எங்களை காப்பாத்துங்க, இந்த அசுரன் எங்களை ரொம்ப தாக்குறான், எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறான், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப கோவம் அந்த அசுரனோட படை எல்லாத்தையும் தாக்கிட்டாரு. அந்த அசுரனை அழிக்க அவ்வளோ வருடம் விஷ்ணு போர் நடத்திருந்தாரு. 1000 போர் நடத்தியும் ஏன் அந்த அசுரனை விஷ்ணு அழிக்க வேண்டாம் நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பக்தனா இருக்கானே, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அவன் திருந்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த அசுரன் கொஞ்சம் கூட அதை உணரல. நாள் விஷ்ணு பகவான் ஒரு குகைக்குள்ள போய் படுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த அசுரன் நமக்கு வரம் கொடுத்த விஷ்ணுவாச்சின்னு கொஞ்சம் கூட அதை பார்க்காம நம்ம கூட மோத பயந்து போய் விஷ்ணு குகையில போய் படுத்திருக்காருன்னு நினைச்சு அவர்கிட்டயே போய் வாழை ஓங்குறான். அப்போ விஷ்ணுவோட திருமேனியிலிருந்து ஒரு பெண் தோற்றம் கொடுத்திருக்கா. நீ ஏன் கூட மோதவா அப்படின்னு சொல்லி அந்த அழகான பெண் சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சாதாரண பொண்ணு தானேன்னு நினைச்சு, உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு அம்பே போதும் அப்படின்னு அந்த அசுரன் சொல்றான். அவன் அம்பை எடுத்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வரும்போது அந்த பொண்ணு ஓம்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டிருக்கு. அந்த சத்தத்திலேயே அந்த அசுரன் இறந்து சாம்பல் ஆகிட்டான். அப்போ தூக்கத்திலேருந்து எழுந்து விஷ்ணு பார்க்கும்போது அந்த அழகான அவரோட திருமேனியின் சக்தியை பார்த்து விஷ்ணு ஏகாதேசின்னு பேர் சூட்டியிருக்காரு அந்த பெண்ணுக்கு. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. இந்த நாளில் யார் உன்கிட்ட ப்ரே பண்ணியிருந்தாலும் அத்தனை ப்ரேயர்ஸையும் நான் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன், இறுதியில் வைகுண்ட பதவியும் அவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இது என்னுடைய வாக்குன்னு சொல்லி ஏகாதசியை கௌரவப்படுத்தியிருக்காரு. இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏகாதசி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்கழி மாதத்தில் காலையில் எழுத அந்த சில்னஸில் அந்த ப்ரேயிங்ஸ் பண்ணும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அண்ட் நான் இன்னைக்கு கோவிலுக்கு போய் காலையில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். துளசிக்குமே ஒரு பெரிய விசேஷமான ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்சால் துளசி மாலை வாங்கி கொடுங்க. விஷ்ணுக்கு என்றைக்குமே துளசி மாலை ரொம்ப பிடிக்கும். பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்தா ரொம்ப நல்லது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.